வணக்கம் மாணவர்களே. இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா 10ஆம் வகுப்பு இயல் 1ல் இருக்கக்கூடிய உரைநடை தான் பார்க்க போறோம். பக்கம் 4ல் இருக்குது. உரைநடை உலகம் பாவாணர் பார்வையில் தமிழ் சொல் வளம். பாவாணர் பார்வையில் தமிழ் சொல் வளத்தை பற்றி தான் பார்க்க போறோம். இந்த பாடம் முழுக்க என்ன இருக்கும்னா நம்மளோட தமிழ் சொற்கள் எவ்வளோ வளமை வாய்ந்தது அப்படின்றது தான் பாவாணர் அவர்கள் சொல்லியிருக்காரு. எப்படி சொல்லியிருக்காரு என்னன்றதை அந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். முதல்ல நுழையும் முன் சொல்லிட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நாடும் மொழியும் நமது இரு கண்கள் என்கிறார் மகாகவி பாரதியார். பாரதியார் என்ன சொல்றாருன்னா, நாடும் மொழியும் நமது இரு கண்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் கூறுகிறார். யார் கூறுகிறது? பாரதியார் கூறுகிறார். கால வெள்ளத்தில் கரைந்து போன மொழிகளுக்கிடையில் நீந்தி தன்னை நிலைநிறுத்தி கொண்டுள்ளது தமிழ். என்ன வளம் இல்லை என்று எண்ணி வியக்கத்தக்கவாறு பல்வேறு சிறப்பியல்புகளை கொண்டு இலங்குகிறது நம் செந்தமிழ் மொழி. தமிழின் சொல்வளத்தை உணர்ந்த பாவாணர் அதன் சொல்வளத்தின் ஒரு பகுதியை மட்டும் எடுத்துக்காட்டி விளக்குகிறார். அவர் கருத்தின் வழியே கடலென பறந்த தமிழ் சொல்வளத்தை அறியலாம். இதுல நம்மளுக்கு முக்கியமானது எதுன்னா, நாடும் மொழியும் நமது இரு கண்கள் என்று கூறியவர் யாருன்னா மகாகவி பாரதியார். அது தெரிஞ்சுக்குங்க. அதே மாதிரி காலவளத்துல கரைந்து போன நிறைய மொழிகள் அழிஞ்சு போச்சு. ஆனா கூட அழியாம இருக்கக்கூடிய மொழி, பழமையான மொழி அப்படின்னு சொன்னா நம்மளுடைய தாய்மொழி தமிழ் மொழி. சரிங்களா? அதை பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம். தமிழ் மொழி உலகின் மூத்த மொழியாகவும் உயர்தனி செம்மொழியாகவும் திகழ்கிறது. மேலும் அது காலத்திற்கு ஏற்ப தன்னை வளர்த்து கொண்டே இருப்பதால் சொல்வளம் நிறைந்த நிலைத்த மொழியாக விளங்கி வருகிறது. சரிங்களா? அது என்னதுன்னா, காலத்திற்கு ஏற்ப தன்னை வளர்த்து கொண்டே இருப்பது தான். அந்த காலத்துல பேசின மொழியெல்லாம், அந்த வார்த்தைகள்லாம் வேற வேற இருக்கும். இப்ப காலத்துக்கு ஏற்ப என்ன பண்றாங்க, வார்த்தைகள்லாம் கொஞ்சம் மாதிரி பேசுது, கொஞ்சம் எளிமையா. இந்த மாதிரி காலத்துக்கு ஏற்ப என்ன பண்ணுது, தமிழ் மொழி மாறி மாறி வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க. ஒவ்வொன்றையும் தனித்தனியான சொற்களை கொண்டு சொற்பஞ்சம் இல்லாமல் அழைப்பது ஆய்வு செய்த அறிஞர்களுள் பாவாணர் குறிப்பிடத்தக்கவர். இந்த மாதிரி தமிழ் மொழி ஆராய்ச்சி செய்தல பாவாணர் ஒருத்தர். அவர் மொழி ஞாயிறு என்று போற்றப்படும் பாவாணரின் தமிழ் சொல்வளம் பற்றிய கருத்துக்களும் விளக்கங்களும் தமிழ் மொழி மீதான பெருமிதத்தை மிகுதிப்படுத்துகின்றன. இதுல பாருங்க, மொழி ஞாயிறு என்று போற்றப்படுபவர் யாருன்னா பாவாணர். மொழி ஞாயிறு என்று போற்றப்படும் பாவாணர். அவரோட சொல்வளம் பற்றிய கருத்துக்கள் தான் இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த பாடத்தில் அவரோட சொல்வளத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன கூறுகிறார், தமிழ் மொழியில் என்னென்ன சொல்வளம் இருக்குன்னு கூறுகிறான்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நாட்டு வளமும் சொல்வளமும். ஒரு நாட்டின் வளமும் அங்கு வழங்கும் சொற்களின் வளமும் தொடர்புடையன என்கிறார் பாவாணர். பாவாணர் என்ன சொல்றாரு, ஒரு நாட்டோட வளம் எப்படின்னா, அங்கு வழங்கும் சொற்களின் வளமும் தொடர்புடையன. நாட்டு வளம் சொல்வளத்தை உருவாக்குகிறது, சொல்வளம் நாட்டு வளத்தை உணர்த்துகிறது. ஒரு நாடு வளமா இருந்துச்சுன்னா அங்க சொல்வளம் இருக்கணும், சொல்வளம் இருந்துச்சுன்னா அங்க நாட்டு வளம் இருக்குன்றத தான் இங்க நம்ம சொல்றாங்க. நாட்டு வளம் சொல்வளத்தை உருவாக்குகிறது, சொல்வளம் நாட்டு வளத்தை உருவாக்குகிறது. எடுத்துக்காட்டாக இலைக்கு தரப்பட்டுள்ள பல பெயர்களை சொல்லலாம். இலையின் வன்மை மென்மை ஆகிய தன்மைகளை கொண்டு தாள், ஓலை, தொகை, இலை என தமிழில் பல வகை பெயர்கள் அமைந்திருக்கின்றன. சரிங்களா? இப்போ என்ன சொல்றாங்கன்னா, இலை எடுத்துக்கிட்டோம்னா சிலதை தாள்னு சொல்லுவாங்க, சிலதை ஓலைன்னுவாங்க, சிலதை தொகைன்னுவாங்க, சில இலைகளை இலைன்னு சொல்லிட்டு தமிழ் மொழிகளில் சொல்றாங்க. அதோட எதை அடிப்படையாக வச்சு சொல்றாங்கன்னா, இலையினுடைய வன்மை மென்மை ஆகிய தன்மைகளை கொண்டு. இலையோட வன்மையா இருக்கா, வன்மைன்னா என்னது, கொஞ்சம் தடியா இருக்கிறது, கொஞ்சம் தடிமனா இருக்கிறது, மென்மைனா மெல்லியா இருக்கிறது ஆகிய தன்மைகளை கொண்டு தாள், ஓலை, தொகை, இலை என தமிழில் பல வகை பெயர்கள் அமைந்திருக்கின்றன. என்னன்னது, தாள், ஓலை, தொகை, இலை, இந்த மாதிரி பிரிக்கிறாங்க. எதை? இலை. ஆனால் ஆங்கில மொழியில் இலையை குறிக்க லீஃப் என்னும் ஒரு சொல்லை பயன்படுத்தப்படுகிறது. உலகம் முழுக்க பரவி இருக்கக்கூடிய, உலகத்துல நிறைய மனிதர்கள் பேசக்கூடிய ஆங்கில மொழியில இலையை குறிக்கிறதுக்கு ஒரே ஒரு சொல் தான் பயன்படுத்துறாங்க, லீஃப். ஆனா நம்ம தமிழ் மொழியில அதை என்னென்ன பிரிக்கிறாங்க, தாள், ஓலை, தொகை, இலைன்னு சொல்லிட்டு பல வகைகளா பிரிக்கிறாங்க. விளைபொருள்களின் மிகுதியாலும் சொல்வளம் பெறுகிறது. தமிழ்நாட்டில் பல வகை தானியங்கள் விளைகின்றன.
குறிப்பாக இங்கு ஏராளமான நெல் வகைகள் விளைவிக்கப்படுகின்றன. தமிழ்நாட்டில் ஏராளமாக விளையுது. அதில் குறிப்பாக பார்த்தோம்னா நெல் வந்து நம்ம நெல் களஞ்சியம்னு என்ன சொல்லுவோம், தஞ்சாவூர் சொல்லுவோம். நெல் வகைகள் வந்து அதிகமாக வந்து நம்ம தமிழ்நாட்டில் விளையப்படுகிறது. அதில் என்னென்ன நெல் சில குறிப்பிட்ட நெல் இருக்கு. செந்நெல், வெண்ணெல், கார்நெல், சம்பா, மட்டை என பல வகைகள் விளைகின்றன. செந்நெல், வெண்ணெல், கார்நெல், சம்பா, மட்டை என பல வகைகள் விளைகின்றன. அவற்றுள் சம்பா நெல் வகையின் சில பெயர்களை தெரிந்து கொள்வோம். சம்பான்றது ஒரு நெல் வகை. அந்த சம்பால எத்தனை வகைகள் இருக்குன்றத இதில் நாம பார்ப்போம். சம்பான்றது ஒரு நெல் வகை. அந்த நெல் வகைகள் எத்தனை வகைகள் இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. ஆவிரம் பூச்சம்பா என்னென்ன இருக்கு? ஆவிரம் பூச்சம்பா, ஆனை கொம்பன் சம்பா, குண்டு சம்பா, குதிரவாளி சம்பா, சிறுமணி சம்பா, சீரக சம்பா போன்ற வகை பெயர்கள் சொல் வளத்தை உணர்த்த உதவுகின்றன. சம்பால எத்தனை இருக்குது? ஆவிரம்பூ சம்பா, ஆனை கொம்பன் சம்பா, 1000 ஆணை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆவிரம் பூ சம்பா, ஆனை கொம்பன் சம்பா, குண்டு குதிரைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. குண்டு சம்பா, குதிரவாளி சம்பா, சிறுமணி சம்பா, சீரக சம்பா. சீரகம் சின்னதாக இருக்குங்களா, அதனால சிறுமணி சம்பா, சீரக சம்பான்னு சொல்லிட்டு சிறு சீரகம் அந்த மாதிரி ஞாபகம் வச்சு மனப்படம் பண்ணிக்கோங்க. ஆவிரம்பூ சம்பா, ஆனை கொம்பன் சம்பா, குண்டு சம்பா, குதிரவாளி சம்பா, சிறுமணி சம்பா, சீரக சம்பா. சீரக சம்பா நம்மளுக்கு ரொம்ப நிறைய பேருக்கு தெரியும். நம்ம பிரியாணிக்கெலாம் சீரக சம்பா தான் பயன்படுத்துவோம். சரிங்களா? மொத்தம் 6 இருக்கு. ஆவிரம்பூ சம்பா, ஆனை கொம்பன் சம்பா, குண்டு சம்பா, குதிரவாளி சம்பா, சிறுமணி சம்பா, சீரக சம்பா. இதெல்லாம் வந்து சம்பா நெல் வகைகள், சம்பா நெல்லோட வகைகள். அடுத்து பாருங்க. மேலும் வரகு, காடைக்கன்னி, குதிரைவாளி முதலிய தானியங்கள் தமிழ்நாட்டை தவிர வேறு எங்கும் விளைவதில்லை. எது எது தமிழ்நாட்டை தவிர வேற எங்கேயுமே விளையாதுன்னா வரகு, காடைக்கன்னி, குதிரைவாளி. இது 3 எங்க விளையாதா? தமிழ்நாட்டில் மட்டும்தான் விளையுங்களாம். உலகத்துல வேற எங்கேயுமே அது விளையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவ்விளைச்சலால் தமிழில் அது சார்ந்த சொல்வளம் பெருகி இருக்கிறது. அதே மாதிரி பயிர்களின் அடிப்பகுதி, கிளைப்பகுதி, இலை, காய், கனி, தோல், மணி, இளம்பயிர் முதலானவற்றை குறிப்பதற்கு ஏராளமான தமிழ் சொற்கள் உள்ளன. இலையை குறிப்பதற்கு பல வகைகள் இருக்கு. காய், கனி, தோல், மணி இதெல்லாம் குறிப்பதற்கு பல வகைகள் இருக்கிறது. அவற்றை வகைப்படுத்துவதன் மூலம் தமிழ் சொல்வளம் பாவாணரால் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதனால பாவாணர் வந்து எப்படி அதை வகைப்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அதை என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு வாங்க பார்ப்போம். இந்த படத்தை பாருங்க. முதல்ல அடியின் பெயர் வகை. அதாவது ஒரு தாவரங்கள் இருக்குன்னா அதோட அடிப்பகுதி இருக்கு இல்லைங்களா, அந்த அடிப்பகுதி எப்படி வந்து சொல்றாங்க அப்படின்னு சொல்றதான் பார்க்க போறோம். தாவரங்களின் அடிப்பகுதியை வெவ்வேறான சொற்களில் குறிப்பிடும் வழக்கம் பாவாணரால் எடுத்துக்காட்டப்பட்டுள்ளது. பாருங்க. நெல், கேழ்வரகு. நெல், கேழ்வரகு அதை என்னன்னு சொல்லுவாங்க? நெல் வந்து தாள், நெல் தாள், கேழ்வரகு தாள். நமக்கு தெரியும் வாழை மரம் தெரியும். சரிங்களா? கீரை, அதே மாதிரி கீரை தண்டுன்னு அடிப்பகுதி என்னன்னு சொல்லுவோம்? கீரை தண்டுன்னுவோம். அதே மாதிரி வாழையும் வாழை தண்டு. சரிங்களா? என்ன சொல்றோம்? தண்டுன்னு சொல்லிட்டு சொல்றோம். அதே மாதிரி இங்க பாருங்க. நெட்டி மிளகாய் செடி அதை என்னன்னு சொல்றோம்? நெட்டி மிளகாய் செடி அதை என்னன்னு சொல்றோம்? கோல். குச்சி மாதிரி இருக்கு இல்லைங்களா, இதை வந்து என்னன்னு சொல்லுவோம்? கோல். என்னது? கோல். நெட்டி மிளகாய் செடி கோல். அடுத்து பாருங்க. கரும்பு. கரும்பு வந்து என்னன்னு சொல்லுமா? களி. என்னது? களி. மூங்கில் வந்து களை. மூங்கில் வந்து களை. அதே மாதிரி புலி, வேம்பு உள்ளிட்ட மரங்கள்லாம் என்னன்னு சொல்லுவோம்? அடி. மரத்தோட அடிப்பகுதி என்ன சொல்லுவோம்? மரத்தோட அடிப்பகுதி. புலி, வேம்பு உள்ளிட்ட மரங்களை வந்து என்னன்னு சொல்லுவோம்? மரங்களோட அடிப்பகுதியை அடின்னு சொல்லுவோம். இப்போ நெல்லு, கேழ்வரகு அந்த மாதிரி இதெல்லாம் என்ன சொல்லுவோம்? தாள்னு சொல்லுவோம். வாழை மரத்தோட கீரை, வாழை அதை ரெண்டு என்ன சொல்லுவோம்னா தண்டு பகுதி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். குச்சிமா இருக்கக்கூடிய நெட்டி மிளகாய் செடியெல்லாம் என்னன்னு சொல்லுவோம்? கோல். என்ன சொல்லுவாங்க? கோல். கரும்புக்கு காளி. கரும்பு களி. கரும்புக்கு களி. மூங்கிலுக்கு களை. புலி, வேம்பு உள்ளிட்ட மரங்கள் என்னன்னு சொல்றோம்? அடி. இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? நம்ம ஈஸியாக மனப்பாடம் பண்ணக்கூடியது என்னன்னா கீரை, வாழை அது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும், தண்டு. அதே மாதிரி நெல், கேழ்வரகு வந்து தாள்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதே மாதிரி மரங்கள்லாம் வந்து அடின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த இது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. நெட்டி மிளகாய் செடி மட்டும் என்னது? கோல். குச்சி மாதிரி இருக்கிறதுனால இது வந்து என்னன்னு சொல்றோம்? கோல். என்னது? கோல். அதே மாதிரி கரும்பு வந்து களின்னு சொல்றோம். மூங்கில் வந்து களை. இது மட்டும் களி,
களை. இதுதான் வந்து நம்ம கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? கரும்பு வந்து க, கரும்பு களி. மூங்கில் வந்து களை. மூங்கில் களை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற வழக்கம் இருக்கு. மூங்கில் களை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூங்கில் குச்சியை வந்து நல்லா பெருசா வளர்ந்ததா சொல்லுவோம். மூங்கில் களை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, கிளை பெயர் வகை. கிளைகளை வந்து இப்போ ஒரு மரத்துல நிறைய கிளைகள் இருக்கும் இல்லைங்களா, அந்த கிளையை எப்படியெல்லாம் என்னென்ன பெயர்கள்லாம் சொல்றாங்க அப்படின்றத வந்து அடுத்து பார்க்க போறோம். கிளை பெயர் வகை. தாவரங்களின் அடிப்பகுதியில் இருந்து கிளைத்து செல்லும் கிளைகளுக்கு தனித்தனி பெயர்கள் வழங்கப்படுகின்றன. அடி மரத்தினின்று பிரியும் மாபெரும் கிளை கவை எனப்படுகிறது. இப்போ ஒரு மரம் இருக்கு, இங்க பாருங்க, இந்த மரம் இருக்கு இல்லைங்களா, இதுதான் என்னங்க கவைன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? மாபெரும் கிளை. இதுல இருந்து தான் போகுது. அதான் என்ன சொல்லுவாங்க? கவை. என்ன சொல்றாங்க? கவை எனப்படுகிறது. அந்த கவையிலிருந்து பிரிவது கொம்பு, கொப்பு. கொம்புன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா கொப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கொம்பிலிருந்து பிரிவது சிறு கிளை. கொம்பிலிருந்து பிரிவது கிளை. முதல்ல கவைன்னு சொல்றாங்க, அதுக்கப்புறம் கவையிலிருந்து பிரிவது கொம்பு அல்லது கொப்பு, அதுக்கப்புறம் போறது கிளை. சரிங்களா? கொம்பிலிருந்து பிரிவது சிறு கிளை, கிளையிலிருந்து பிரிவது சினை, கிளை சினை, சினையிலிருந்து பிரிவது போத்து, போத்திலிருந்து பிரிவது குச்சி, குச்சியிலிருந்து பிரிவது இணுக்கு என்று பாவாணர் எடுத்து காட்டியுள்ளார். இணுக்குன்றது சின்ன சின்னதா அப்பதான் புதுசா இது பண்றது. இலைகள்லாம் விரிஞ்சுன்னா குட்டி குட்டியா இருக்கும். இந்த இலைகள்ல குட்டி, இந்த இதுல தான் வந்து சின்ன சின்ன இலைகள்லாம் போல, அதை தான் இணுக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிறது குச்சி. இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க? குச்சின்னு சொல்லுவாங்க. இந்த சின்ன சின்ன இலைகள் மூலமெல்லாம் என்னதான் இணுக்கு. அதுல இருந்து வரக்கூடிய இந்த கிளைகள் என்னன்னு சொல்றாங்க? போத்து. இதெல்லாம் வந்து என்ன சொல்றாங்க? சினை, சினை. இதெல்லாம் வந்து கிளை, கொம்பு, கொம்பு, கொப்பு. இதெல்லாம் தான் கொம்பு, கொப்பு. இந்த பெரிய கவையிலிருந்து போற இதை தான் வந்து கொம்பு இல்லைன்னா கொப்புன்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் இதை தான் கிளைன்னு சொல்லி சொல்லுவாங்க. இதான் வந்து என்னது? கிளைகள். இதுக்கு பேர் என்னது? கிளைகள். அதுல இருந்து பிரியறதுக்கு பேரு சினைகள். அதுல இருந்து பிரியறதுக்கு பேரு, சினையிலிருந்து பிரிவதுக்கு பேரு போத்து, போத்திலிருந்து பிரிவது குச்சி, குச்சியிலிருந்து பிரிவது இணுக்கு. அப்படியே கையாலே லைட்டா இணுங்குற பார்த்தீங்களா, அதான் இணுக்கு என்று பாவாணர் எடுத்து காட்டியுள்ளார். இது எல்லாமே வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? மரத்தை வந்து எப்படிலாம் பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கவை, கொம்பு அல்லது கொப்பு, கிளை, சினை, போத்து, குச்சி, இணுக்கு. சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இலை பெயர் வகை பார்க்க போறோம். என்ன பார்க்க போறோம்? இலை பெயர் வகை பார்க்க போறோம். இலையெல்லாம் எப்படி நமக்கு சொல்றாங்க, ஒவ்வொன்றும் அதோட வன்மை மென்மையை வச்சு இலைகளை பிரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு முன்னாடி நம்ம பார்த்தோம்ல. இப்போ அதை எப்படி பிரிச்சிருக்காங்கன்றதான் பார்க்க போறோம். ஒவ்வொரு தாவரத்தின் இலைக்கும் வேறு பெயர் இருப்பதும் காய்ந்த இலைக்கு கூட வேறு பெயர் இருப்பதும் இவரால் எடுத்துக்காட்டப்பட்டுள்ளன. அதாவது இலை செடிகள்லாம் வந்து காஞ்சி போச்சுன்னா கூட அது காஞ்சி போச்சுன்னு சொல்லிட்டு விடாம அதுக்கு கூட ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. காய்ந்த இலைகளுக்கு கூட ஒவ்வொரு தாவரத்துக்கும் ஒரு தனி பெயர் இருக்குதுன்னு சொல்லிட்டு பாவாணர் வந்து எடுத்துக்காட்டி இருக்கிறாரு. இப்ப வேப்ப இலை காஞ்சிருச்சுன்னா அதை என்ன சொல்லுவோம்னா புலி வேம்பு இலைன்னு சொல்லி சொல்றோம். என்ன சொல்றோம்? இலை. நெல் தாள், நெல் புல் என்னன்னு சொல்லுவோம்? தாள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். வேப்ப இலை என்ன சொல்றோம்? புலி வேம்பு. அந்த வேப்ப இலைகளை இலைன்னு சொல்லலாம். காய்ந்த இலைகளை இலைன்னு சொல்லுவோம். நெல் தாள், நெல் புல், இதோட காய்ந்ததை வந்து தாள்னு சொல்றோம். நெல் தாள். சோளத்தொகையை சோளம், கரும்பு, இதெல்லாம் கரும்பு தொகைன்னு சொல்லுவோம். கரும்பு தொகை, சோளத்தொகை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். பனை ஓலை, தென்னை இலைகள்லாம் இருக்கு இல்லையா, அது காஞ்சதுன்னா அது என்னன்னு சொல்லுவோம்? ஓலை. தென்னை ஓலை, பனை ஓலைன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இது நம்ம எல்லாருக்கும் கொஞ்சம் எளிமையா தெரிஞ்ச விஷயம்தான். புளி வேம்பு, இந்த மரத்தோட இலைகள்லாம் இலைன்னு சொல்லி சொல்லுவோம். நெல்லு புல்லு, அந்த சின்ன சின்னதா இருக்குங்க, நெல்லு புல்லெல்லாம் தாள்னு சொல்றோம். அதே மாதிரி தானியங்கள், சோளம், கரும்பு, இந்த கேழ்வரகு இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் என்ன பண்ணுவோம்? தோகைன்னு சொல்லுவோம். சரிங்களா? அடுத்து தென்னை, பனை என்ன பண்ணுவோம்? ஓலை. தென்னை ஓலை, பனை ஓலை, இதெல்லாம் கொஞ்சம் எப்படி இருக்கும்? தடிமனா இருக்கும். தென்னை, பனைய ஓலைன்னு சொல்லி சொல்றோம். அதுக்கப்புறம் காய்ந்த தாள் தோகையை குறிப்பது சண்டு என்றும் காய்ந்த இலையை குறிப்பது சருகு என்றும் அழைக்கப்படுவதையும் இவர் நுட்பமாக எடுத்து காட்டுகிறார். காய்ந்த தாள் தோகையை குறிப்பது சண்டு என்றும் காய்ந்த இலையை குறிப்பது சருகு என்றும் அழைக்கப்படுவதையும் ஒரு நுட்பமாக. காய்ந்த தாளை என்ன சொல்றோம்? தோகைன்னு சொல்றோம். அதாவது சண்டுன்னு சொல்றோம். காஞ்ச இலையை என்னன்னு சொல்லுவோம்? சருகு. சருகு மாதிரி காஞ்சு போச்சுன்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? காய்ந்த இலையை குறிப்பது சருகு என்றும் அழைக்கப்படுகிறது. இப்போ நம்ம இந்த பாடத்துல இப்ப என்னென்ன பார்த்திருக்கோம்னா,
நம்ம நெல் வகைகள்லாம் பார்த்துட்டோம். கிளை, தண்டு, இலை பெயர் வகைகள்லாம் பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் நம்ம குலை, பழத்தோலினோட பெயர் வகைகள், மணி பெயர் வகைகள் இதெல்லாம் அடுத்த வீடியோவில் நம்ம தொடர்ச்சியாக பார்ப்போம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்குற ஒவ்வொருத்தரும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நண்பர்களும் பார்க்கணும்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.